அப்படின்னு சொல்லப்படுற திருப்பதி தேவஸ்தானம் இருக்கு இல்லையா, இங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க் பண்ற ஒரு டிடிடி மெம்பர்ஸும் இனிமே ஹிந்துஸா தான் இருக்கணும், வேற மதத்தை சார்ந்தவங்க இங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த முதலமைச்சர், அதாவது ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வந்து உறுதி பண்ணியிருக்கிறாரு. சோ உங்களுடைய பேருடைய பர்த்டேவுக்காக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவாலயத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து ஏழுமலையான தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற விஐபி பத்மாவத்தின்னு நினைக்கிறேன் அந்த விஐபி ரூம்ல போய் தங்கி அவங்க சாமியெல்லாம் தரிசனம் பண்றதுக்காக போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு மட்டும் அங்க சாப்பாடு போடணும், அன்னதானம் போடணும் அப்படின்னா 44 லட்சம் ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா ஹோல் டே ஃப்ரம் மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் அப்படின்னு இவங்க இந்த மூணு வாரியா டிவோட்டிஸ் எல்லாருக்குமே சாப்பாடு போடுவாங்க. சோ ஒரு நாள் அன்னதானத்தினுடைய ரேட் 44 lakhs. ஓகேவா, இதை வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு நாயுடு வந்து கொடுத்துட்டு எங்க பேரனா நல்லா வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயம் நடக்கும் போது அவர் வந்து பிரஸ் மீட் பார்த்து பேசும்போது சொல்றாரு, அலிப்பிரியில ஒரு பெரிய குண்டு வெடிப்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த நேரத்துல என்னை காப்பாத்தினது கண்டிப்பா வந்துட்டு ஏழுமலையான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பக்தி மயத்தை பயங்கர ஆனந்தமா காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய அந்த லட்டுல நிறைய இஷ்யூஸ் நடந்துச்சு, வேற ஆளுங்க உள்ள இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹிந்துஸ்னுடைய அதாவது அந்த கோயிலினுடைய மகத்துவம் தெரியாம போயிருதோ, இப்போ ஹிந்துஸா இருந்தாங்கன்னா அதுலயே ஆழ்ந்து உருகி அதுல ரொம்ப டெப்தா அவங்களுக்கு வந்துட்டு அந்த மனநிலை இருக்கும். 100க்கும் ரொம்ப ரொம்ப அதிகமான வருடங்களா இது வந்து பராமரிக்கப்பட்டு இருக்கு. அவ்வளோ ஒரு பிரசித்தியான ஒரு கோயில் இருக்கும் போது இதுல இன்னும் நம்ம மகத்துவமா இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா ஹிந்துஸ் இருந்தா பெட்டரா இருக்கும், அதுதான் நல்ல விஷயமும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அலிப்பிரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் மும்தாஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குற நேரத்துல கரெக்டா ரத்து பண்ண போறோம் நாங்க அதை. ஏன்னா அது வந்து வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க அங்க நடத்துறாங்க அப்படின்னும் போது இந்த வேற எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்றதுனால அதையும் ரத்து பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் ஹிந்துஸ் மட்டும் தான் இங்க ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டருமே அவர் போட்டுடுறாரு. ஸோ இது வந்து சரியான ஒரு மாஸ் விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, திருப்பதி போயிட்டு வந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ மோசமா இருந்தது அந்த டிடிடியில உள்ள பாத்ரூம்ஸ் ஆகட்டும், எல்லா பிளேஸும் படும் கேவலமா இருந்துச்சு. மக்கள் எல்லாரும் சொன்னது சந்திரபாபு நாயுடு வந்துட்டாரு அப்படின்னா கன்ஃபார்மா அது வந்து செம்ம சூப்பரா மாறிடும், மொத்த டிடிடியே வேற லெவல்ல மாத்திருவாரு அப்படின்னு சொன்னாங்க. எஸ் சீரியஸா ரீசெண்டா போகும்போது எஸ் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இவர் வந்த மாறும்னு நினைச்சத வந்த கொஞ்சம் மாசத்திலேயே வந்து மாத்திட்டாரு. ஃபுட்டு கொடுக்கறதாகட்டும், அன்னதானம் கொடுக்கறதாகட்டும், அங்கங்க வந்துட்டு ஒரு இப்ப பசியில இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதாகட்டும் அங்கங்க ஒரு சென்டராவே வச்சிருக்காங்க. ஸோ கிளீனா இருக்கிறதாகட்டும் செம்ம சூப்பரா இப்ப திரும்ப பேக் டு ஃபார்ம் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் சொல்றேன்னா மக்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க, அவர் வந்தாருன்னா கிளீன் ஆயிடும், ஸோ எந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் கொள்ளையடிக்க முடியாது, திடீர்னு ரைடு போவாராம், இதெல்லாம் அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது ஃபுல்லா பண்ணிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா நச்சுன்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, 7 மலையும் ஏழுமலையானுக்கு தான். ஸோ அதனால அவரே வந்துட்டு இங்க இருக்கிறதா எல்லாரும் நம்பும் போது வேற்று மதங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லிட்டாரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி? முன்னாடிக்கும் இப்போ அவர் ஆட்சியில இருக்கும் போது அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அதோட டிஃபரன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் அப் டு டேட் பேசலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், குட்டி குட்டியா எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலயும் நடக்கிற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.